மல்லி. விஜய் மல்லி மேலே இந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பாருன்னு சத்தியமாக மல்லி மட்டும் இல்லைங்க, நாம் கூட யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா மல்லிக்கு ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே விஜய் அப்படி டோட்டலாக மாறிட்டார். மல்லிக்காக காலில் செருப்பு ஷூ போடாமல் நடக்கிறாரு. இப்போது மல்லிக்காக பல பேருடைய பசியை போக்குற விதமாக அன்னதானம்லாம் கொடுக்குறாரு. இதை அன்னபூர்ணி மல்லிகிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே மல்லிக்கு சந்தோஷம் தாங்கலை. பாத்தியா போல மாப்பிள்ளை உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காரு பாரு. அவ்வளோ அன்பு இருந்தால் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்காக போய் கோயிலில் அன்னதானம்லாம் வழங்கிட்டுருக்காரு. இதை வச்சு இப்போயாச்சும் நீ மாப்பிள்ளையை புரிஞ்சுக்க போல. மாப்பிள்ளை ரொம்ப ரொம்ப தங்கமானவர்டி, அதனால தான் உனக்காக இந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னு அன்னபூர்ணி விஜயை பற்றி மல்லிகிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்க கேட்க மல்லிக்கு சந்தோஷம் தாங்கலை. பரவாயில்ல, விஜய் டோட்டலாக மாறிட்டார். இப்போது நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தா இந்த அளவுக்கு பண்ணுவார் அப்படின்னு இங்கே மல்லியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து ரஞ்சிதா போயிட்டு நேராக ராஜிகிட்ட சொல்லிடுறாங்க. ராஜிமா அங்கே என்ன நடந்துருக்கு தெரியுமா? மாமா காலில் செருப்பு ஷூ போடாமல் நடக்கிறார்ல, அது மட்டும் இல்லை, கோயிலில் போயிட்டு இந்த மல்லிக்காக அன்னதானம்லாம் வழங்கிட்டு இருக்காராம். இவருக்கு ஏன் மல்லிமா இப்படி பண்ணார் இவர்? ஏன் ராஜிமா, இவர் ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்ருக்காரு. நானும் போனா போதுன்னு பார்த்துட்ருக்கேன். ரொம்ப பண்ணுறாரு அதுக்குன்னு. அப்படி என்ன பண்ணா இவ நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை ராஜிமா. இவ பெரிய கைக்காரி தான். அதான் டக்குன்னு மாமாவை நல்லாவே வளைச்சி போட்டுட்டா. இப்போ என்ன பண்ணுறது ராஜிமா அப்படின்னு இங்கே ரஞ்சிதா ராஜிகிட்ட சொல்கிறாங்க. உடனே ராஜி, விடு ரஞ்சிதா, அந்த மல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விஜயை அவளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டுருக்கா. இருக்கட்டும், அதுக்கெல்லாம் மொத்தமாக நான் ஒரு ஆப்பு வைக்கிறேன். நீ என்ன பண்ணுற, அந்த மல்லி எங்கே போகிறா வரா அப்படிங்கிறத கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டாரு. ஏன்னா நாம் அசந்த நேரம் பார்த்து இந்த மல்லி ஏதோ ஒரு திட்டம் போட்டு தான் கோயிலுக்கு அழைச்சி போயிருக்கா விஜயை. அந்த கோயிலில் ஏதோ ஒரு சாமியார் சொல்லிட்டான்னு சொல்லி விஜயும் டோட்டலாக அப்படியே மாறிட்டான். எனக்கு என்னமோ அந்த சாமியாரையே இந்த மல்லி செட் பண்ணி தான் என்ன பண்ண முடியும். இராஜமா சொல்கிறீங்க? ஆமாம் ரஞ்சிதா, எனக்கு அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவன் ஃபுல்லாக மல்லியை விஜய் கூட சேர்த்து வைக்கிற மாதிரி தான் பேசியிருக்கான். அதனால் இதெல்லாம் மல்லியோட வேலையை கூட இருக்கலாம். ஏன்னா அந்த சொத்தை ஆட்டிய போகணுன்னா விஜய் அவளுக்கு முக்கியம். அதனால தான் விஜய் எப்போது தான் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டா. இப்போது அவள் நினச்சபடி எது வேணாலும் பண்ணலாம்ல அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. ரஞ்சிதாவும், சரி ராஜிம்மா, நான் அந்த மல்லியை வாட்ச் பண்ணுறேன். மல்லி எங்கே போகிறா எங்கே வரா என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் ஒன்று ராஜிம்மா, நீ எப்படியாவது மாமா கிட்டேருந்து அந்த மல்லி மட்டும் பிரிச்சுருங்க ராஜிம்மா, அது மட்டும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஐயோ ராஜி, நான் பார்த்துக்கிறேன் ரஞ்சிதா, நீ போ அப்படின்னு ரஞ்சிதாவை அனுப்பி விடுறாங்க. இங்கே ராஜி சொன்ன உடனே ரஞ்சிதா மல்லியை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இங்கே மல்லி தனக்காக விஜய் இந்த அளவுக்கு பண்ணுறாரு, அவருக்காக நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு இங்கே மல்லி சாப்பாடு எடுத்துக்கிட்டு நேராக ஆஃபீஸ் போகிறாங்க. மல்லி சாப்பாடு எடுத்ததை பார்த்துட்டு அங்கே இருக்க செக்யூரிட்டி, நீங்கள் போங்க மேடம் சொல்லிடுறாங்க. உள்ளே போனால் ஒரு கூட்டுற லேடி இங்கே நில்லுங்க, யார் நீங்கள், எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, விஜய்க்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன். சாருக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கீங்களா? நீங்கள் யாருங்க, நீங்கள் எதுக்கு சாப்பாடு தந்திருக்கீங்க, கொடுங்க நான் கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடி உள்ளே விடாமல் சாப்பாட்டை வாங்குறாங்க. ஆனால் மல்லி, முடியாது, நான் தான் அவரை பார்த்து கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அந்த லேடிகிட்ட சண்டை போடுறாங்க. கரெக்டாக அப்போ ஒரே சவுண்டாக இருக்குன்னு சொல்லி விஜய் வெளியே வராரு. வெளியே வந்த விஜய் மல்லியை பார்த்துட்டு, மல்லி என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க, இல்லைங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்துலான்னு சொல்லி எடுத்து வந்தேன், ஆனால் இவங்க உள்ளே விட மாட்டுறாங்க. அப்படியா? ஹலோ மேடம், என்னாச்சு, ஏன் அவங்க உள்ளே விட மாட்டீங்க? இல்லை சார், இவங்க சாப்பாடு எடுத்து வந்தாங்க, அதான் யாருன்னு தெரியாமல் உள்ளே விட வேணான்னு சொல்லிட்டு. இவங்க யார் சார் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே விஜய் டக்குன்னு யோசிச்சுட்டு மல்லி அதை எதிர்பார்க்கவே இல்லை. விஜய் டக்குன்னு இவங்க என்னுடைய மிஸ்ஸஸ் தான், என்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னதும், ஐயோ சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன் மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம், நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் உங்களை மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மேடம், ப்ளீஸ் மேடம், இதுக்காக என்னை வேலையோட தூக்கிடாதீங்க மேடம் அப்படின்னு அவங்களும் கெஞ்சுறாங்க. மல்லி ஒன்றே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மல்லி சாப்பாடு எடுத்துகிட்டு விஜயோடைய கேபினுக்கு போகிறாங்க. விஜய் ஒன்றே, எதுக்கு மல்லி இப்போ இதெல்லாம் எடுத்து வந்திருக்க, நானே வந்திருப்பேன்ல. இல்லைங்க, நீங்கள் அந்த சாமியார் சொன்ன மாதிரி காலில் செருப்பு ஷூலாம் போடவே இல்லை. சாமியார் சொன்ன மாதிரி அன்னதானம்லாம் வழங்கியிருக்கீங்க. இப்படி என்னுடைய உயிருக்கு ஆபத்துன்னு அவர் சொன்ன உடனே எனக்காக நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க. அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அப்படியாப்பட்ட நீங்கள் பட்னி கிடக்கிறத பார்த்துட்டு யாரால் தான் தாங்கிக்க முடியும்? அதான் மனசு கேட்கல, மனசு ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு, அதெல்லாம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன், கொஞ்சம் சாப்பிடுங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜயை சமாதானப்படுத்தி மல்லி சாப்பிட வைக்கிறாங்க. மல்லி சாப்பிட போட்டோடனே விஜயும் ஃபுல்லாக சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் மல்லி அங்கேருந்து கிளம்புறாங்க. மல்லி கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே அன்னபூர்ணிகிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நான் போனேன், அவர் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தார், அவர் சாப்பாடெலாம் கொடுத்தேன், கொடுத்தவொடனே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார் அப்படின்னு
இங்கே மல்லி சொல்லவும் ரஞ்சிதா காதில் வாங்கிட்டு போயிட்டு ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு போகிற அளவுக்கு வந்துட்டாவ, இனிமேலும் அவளை விட்டு வச்சோம்னா தேவையில்லாத பிரச்சனை தான், அவளை தான் அவனை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ராஜிக்கிட்ட பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க ரஞ்சிதா. மல்லி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ 2 நாள் விரதத்தை முடிச்சிட்டாரு அவர். நாளைக்கு இந்த விரதத்தை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 5 பவுன் தாலி வாங்கிட்டு போய் கோயில் உண்டியலில் போடணும். அதை பண்ணால் மட்டும்தான் இந்த பிரார்த்தனை கம்ப்ளீட் ஆகும். அப்போ தான் என் உயிருக்கு இந்த ஆபத்து வராதுன்னு சாமியார் சொன்னார்ல, அது நடக்கும் அப்படின்னு மல்லி சொன்ன உடனே ரஞ்சிதா, ஓ அது வேற இருக்கா, 5 பவுன் தாலி வாங்கி கொண்டு போய் கோயிலுக்கு போட போகிறீங்களா, அதுதானே உங்கள் பிரார்த்தனையுடைய எண்டு, கண்டிப்பாக அது நடக்க விட மாட்டேன், அது நடக்கவும் கூடாது, நீ இந்த வீட்டை விட்டு வெளியே தரணும்னு நான் அவ்வளோ பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ இதே வீட்டில் இருக்கிறதுக்கு நீ பிளான் பண்ணுறியா, உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு ரஞ்சிதா போய் ராஜிட்ட சொல்லிடுறாங்க. ராஜி ஒன்று நாளைக்கு தானே பண்ணுறான், அவன் அதை பண்ணட்டும், அவன் எப்படி கோயிலுக்கு போயிட்டு அந்த பூஜையை ஒழுங்காக முடிக்கான்னு நான் பார்க்குறேன். அவன் இப்போது கொஞ்சம் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கான், அதனால் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறான். ஆனால் இது எதையுமே அவனால் மாற்ற முடியாது அப்படிங்கிறத அவனுக்கு புரியலை, அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம விஜயும் இங்கே வந்த உடனே கோயிலுக்கு போகணும்னு சொல்லி கிளம்பிடுறாரு. ராஜி உடனே விஜயை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. போய் பார்த்தா விஜய் போயின உடனே அந்த தாலியை பாக்கெட்டில் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அதை பார்த்த நம்ம ராஜி செம்ம ஷாக்காகிறாங்க. அப்படின்னா விஜய் இந்தளவுக்கு மாறி போயிட்டானே, ஏன் இப்படி மாறினா, இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ராஜி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது விஜய் அந்த தாலி எடுத்து போட போகிறாரு. உடனே ராஜி பின்னாடி கத்துறாங்க, விஜய் நிப்பாட்றா, என்னடா பண்ணுற, என்ன காரியம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு விஜய் கேட்ட உடனே இங்கே ராஜிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. விஜய் ஒன்று, இல்லைக்கா இது வந்து அப்படி இழுக்கிறான், என்னடா இழுத்துட்ருக்க, என்ன அந்த சாமியார் இதை சொல்லிட்டாரு, அதுக்காக நீ இந்தளவுக்கு டோட்டலாக மாறிவிடியா, சொல்டா, அக்கா தான் அப்பயே சொன்னால இதெல்லாம் சும்மா நான் சொல்கிறாங்க, நீ நம்பாதான்னு சொன்னேன், ஆனால் நீனு கொஞ்சம் கூட கேட்காம இப்படி உன் விருப்பத்துக்கு பண்ணிகிட்ருக்கியாடா விஜய், ஏன்டா அப்படி பண்ணுற, அவள் யாருடா, அவள் வீட்டில் சாதாரண ஒரு வேலைக்காரியாக தான் அவளை அரசு வந்த, ஆனால் இன்றைக்கி அவள் இந்த வீட்டு ஓனர் அம்மா மாதிரி உட்காந்துருக்கா, நீ அவளுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி இந்த அளவுக்கு கஷ்டப்படுற, இப்படி உன்னையே கஷ்டப்படுத்திட்டு அவளை காப்பாற்றணும்னு அப்படி என்னடா இருக்குது சொல்லு விஜய் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க. ஆனால் விஜய் அதுக்கு இதெல்லாம் பதில் பேசாமல், இல்லைக்கா மல்லியோட உயிருக்கு ஆபத்துன்னு சாமியார் சொன்னார், அதுக்கு இந்த பிரார்த்தனையை பண்ணி ஆகணுமா, இதை பண்ணால் மட்டும்தான் அவளுக்கு உயிருக்கு எதுவும் ஆபத்து இருக்கான்னு சொல்லியிருக்காங்க, அதனால கண்டிப்பாக நான் பண்ணி தாக்கா ஆகணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ராஜி முடியவே முடியாது விஜய், நீ அதை பண்ணவே கூடாது, அவளுக்காக நீ ஏன் பண்ணணும் அப்படின்னு ஒரே முடிவாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முத்தி போய் விஜய் சொல்லிடுறாரு, அக்கா இங்கே பாருங்கள், மல்லி என்னுடைய மனைவி, அவள் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, மல்லி வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், அதே மாதிரி வெண்பாவும் இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா, அதுக்கெலாம் ஒரே காரணம் மல்லி மட்டும்தான், அதனால் மல்லிக்காக நான் இதை பண்ணுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, மல்லிக்காக இதை நான் பண்ணி தான் தீருவேன் அப்படின்னு அந்த தாலியும் வேட்டிக்கிட்டு கோயில் உண்டியில் போட்டுறாங்க. போட்டு ராஜி செம்ம கடுப்பாகிறாங்க. என்ன விஜய், அப்போ என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, அப்போ அக்கா பேச்சுக்கு மரியாதை இல்லையா, அக்கா உன் பேச்சுக்கு மரியாதை இருக்குது, நம்பிக்கை தான் இருக்குது, ஆனால் இந்த இடத்துல சத்தியமாக என்னால் அதை ஏற்றுக்க முடியாதுக்கா, எனக்கு மல்லி தான் முக்கியம் அப்படின்னு தாலியை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதை பார்த்து ராஜிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, விஜய் இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டானே, விஜய்க்கு என்னை விட அந்த மல்லி தான் முக்கியமா, அந்தளவுக்கு அவள் இவனை மாற்றி வச்சுருக்காளா, விட மாட்டேன் மல்லி, என்ன பண்ணுற மட்டும் பாரு, இன்னொரு எண்ணி ஒரே வாரத்துக்குள்ளே ஒன்று இந்த வீட்டோட துரத்தி அடிக்காமல் நான் ஓய மாட்டேன்டி அப்படின்னு ராஜேஸ்வரி அதே இடத்துலையே ஒரு முக்கியமான திட்டத்தையும் போடுறாங்க.